ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியான எல்லா வகையான பயரும் சேர்த்து மல்டிகிரெயின் தோசை தான் செய்ய போகிறோம். தமிழில் சொல்லணும்னா நவதானிய தோசை. அந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். அது 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு டம்ளரில் அளந்தீங்கன்னா 1 டம்ளர் இட்லி அரிசினாக்க எல்லாமே அதில் கால் டம்ளர் மற்றதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ 25 கிராம் துவரம் பருப்பு எடுக்கிறேன். அதில் கால்வாசி நீங்கள் அதே மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ 25 கிராம் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். அடுத்து 25 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இப்போ 25 கிராம் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ 25 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ 25 கிராம் ராஜ்மா எடுத்திருக்கேன். அப்புறம் 25 கிராம் பட்டாணி எடுத்திருக்கேன், காஞ்ச பட்டாணி. இப்போ 25 கிராம் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ 25 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 25 கிராம் கருப்பு தோல் உள்ள உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ 10 கிராம் நிலக்கடலை எடுத்திருக்கேன். நிலக்கடலை ரொம்ப போட வேணாம் நம்மளுக்கு. இது சேர்த்தாலே போதுமானது. இப்போ நான் ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பயிர் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா அந்த தோல் தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வரணும். அந்தளவுக்கு ஊறி இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு அரைப்படும். அதனால் நீங்கள் 8லேருந்து 10 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி அரிசி அரைச்சிட்டு அந்த கிரைண்டரில் தான் இப்போ இட்லிக்கு மாவு அரைச்ச கிரைண்டரில் தான் இதை ஆட்ட போகிறேன். நிறையா இருக்கிறதுனால நான் கிரைண்டரில் போடுறேன். நீங்கள் இதே இது மிக்சியில் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த கிரைண்டரில் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க இந்த ஊற வச்சுருக்கோம்ல அதை எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு இப்போ சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தோசை மாவு இட்லி மாவெல்லாம் அரைப்போம்ல அது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வேணும்னாக்கா நம்ம தண்ணி கூட அப்புறமே சேர்த்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக தானே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி போடுறேன். அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு மிளகாப்பொடி போட வேணாம், பச்சை மிளகாயும் இஞ்சியும் பூண்டும் போடணுன்னாக்கா நீங்கள் மாவு அரைக்கையிலே கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாதீங்க. இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நச்சுட்டு கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஆனால் எங்கள் ஊர் சைடு நாங்கள் செட்டிநாட்டில் அடை தோசை எதுக்குமே இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டோம். அதனால் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இஞ்சி பூண்டு தோசையில் சேர்க்குறது பிடிக்காது. அதனால தான் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு சேர்க்காமல் லேசாக மிளகாப்பொடி மட்டும் போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கிரைண்டர் கழுவி எடுத்த தண்ணி தான் இது. அந்த தண்ணியை நம்ம தேவைங்கிற அளவுக்கு இந்த மாவில் ஊற்றிட்டு எவ்வளவு நம்ம தோசை மாவு அளவுக்கு கரைச்சிக்கணும். அந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த தண்ணியை ஃபுல்லாக அந்த கிரைண்டர் கழுவுன தண்ணியை ஊற்றி நான் கலக்கி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், மாவு நம்மளுக்கு தோசை மாவு அளவுக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இதை தோசையை ஊற்றி எடுத்துட வேண்டியதான். அதுக்கு நான் ஒரு தோசை சட்டி வச்சுட்டு அதில் லேசாக எண்ணெய் தடவிட்டேன். சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒவ்வொரு தோசையாக ஊற்றி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா அப்புறம் எடுக்க வராது. இந்த மாதிரி நல்லா லேசாக பரப்பி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளவுக்கு லேசாக பரப்பியிருக்கேன்ட்டு. நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னாக்கா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஆனால் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றுறேன் தோசைக்கு. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி விடணும். திருப்பி போட்டாச்சு பாருங்கள். இப்போ நல்லா அழகாக செவந்து வந்துருக்குது பாருங்கள். அடை தோசை மாதிரியே இருக்குது. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சேனலில் அடை தோசை ரெசிபியும் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதையும் பார்த்து அடை தோசை ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாதிரி நான் இப்போ அடுத்த தோசையும் ஊற்றிட்டேன். கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி செவப்பாக பொன்னிறமாக வந்த உடனே திருப்பி போட்டுட்டு எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம வீட்டு குழந்தைங்க பட்டாணி கொண்டக்கடலையெல்லாம் தனியாக வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா 1 தோசை 2 தோசை சாப்பிட்டாலே நல்லா சத்து அவங்களுக்கு கிடச்சிரும். நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நல்ல இது சாப்பாடு இன்றைக்கி கொடுத்தோன்னுட்டு. இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி சட்னியோட இந்த தோசையை வச்சு சாப்பிட போகிறேன். இந்த சட்னியோட ரெசிபி வேணும்னாக்கா நான் சீக்கிரமே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட
சேனலில் வந்து நிறைய சட்னி ரெசிபீஸும் இருக்குது. தெரியாதவங்களுக்கு அந்த லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த சட்னி கூட ட்ரை பண்ணி இதுக்கு வந்து சாப்பிட்லாம். எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஜீனி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.